ஆப்போசிட் என்னன்னு பார்த்தங்க தகும். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதியானது, தகுந்த, ஏற்றது அப்படிங்கிறது மீனிங். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, லீவ் எடுக்காம உழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாமா அவர் ஒர்க் பண்ணாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, நல்லா உழைச்சாரு, அதனால அவருக்கு ஏற்ற ப்ரமோஷன் தான் வந்திருக்குது, இந்த ப்ரமோஷன் அவருக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்கன்னா அவங்க பொருத்தம் சரியா இருக்குன்னு நம்ம பாராட்டுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க, அடுத்து ரிசல்ட் வரும் பொழுது நல்ல மார்க்கள் வாங்கினாங்கன்னா ஆமாம் என் பிள்ளை கடைசி இரவும் பகலும் படிச்சுக்கிட்டே இருந்தா அதனால இந்த மார்க் வந்தது நல்லதான், தகுதியானது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க, போகும்பொழுது அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாங்க. எதனால்? அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, கேட்ட கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சுது, அப்போ இந்த வேலைக்கு இவங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி தகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா அவரவருடைய சூழ்நிலைகளை பொறுத்து, அவரவருடைய ஞானத்தை பொறுத்து, அறிவை பொறுத்து தகுதி உண்டாகுது. இப்ப வேதாகமத்துல